Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா. நல்லா இருந்துச்சு. விஜய் சேதுபதி நித்யா மேனன் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. ஹஸ்பண்ட் ஒய்ஃபோடைய ஒரு பாண்டிங் தான் நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பர், நல்லா நைஸ் படம். படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன். சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு சார். அவங்க 2 பேர் நல்லா இருக்கு. மாமியார் அம்மாவோட பேச்சு ரொம்ப கேட்காத லைஃப்பை முன்னாடி கொண்டு போகலாம். டைவர்ஸ் வாங்குறவங்க வாங்க மாட்டாங்க சார். படம் சூப்பராக இருக்குது, ஃபேமிலியாக போய் பார்க்கணும். அவ்வளோதான். அந்த பாட்டுண்ணே தத்தர தத்தே நானே பம்பர அந்த பாட்டெல்லாம் பயங்கரண்ணே, அல்டிமேட்டான பாட்டுண்ணே. அந்த பாட்டெல்லாம் 2 பேருமே சிவாஜி கணேசனை மிஞ்சிட்டாங்க. அப்படியாப்பட்ட ஒரு நடிப்பா இருக்கு, பயங்கரமா நடிச்சிருக்காங்க. தலைவன் தலைவியில் அவ்வளவு அற்புதமாக நடிச்சிருக்காங்கன்னா இது ஃபுல்லாகவே மேலூர், தல்லாக்குளம், வளநாடு, நம்ம மதுரையில் நடக்கிற குடும்பம் எல்லாமே குடும்பம் எப்படி நடத்துவாங்கன்றத நம்ம இந்த படத்தை பார்த்தா நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயமும் கத்தி 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 கத்தி, ஏன்னா அன்பை கூட வயலண்ட்டாக தான் நம்ம பேசுவோம். இப்போ சுகந்தியக்காலம் அன்பை கூட வயலண்ட்டாக தானே பேசுகிறேன். அதுக்கு மூல காரணம் தான் இந்த படம். அந்த அளவுக்கு சூப்பராக பாண்டியராஜன் சார் அந்த எவன் எடிட்டிங் பண்ணான்னு தெரில, தம்பி நீ யாராக இருந்தாலும் சரி எடிட்டிங் சூப்பரு. அந்த அளவுக்கு ஸ்கோர்வையாக கொண்டு போயிருக்காங்க. படம் நகர்றதே தெரில. படம் 2 பாட்டுமே குடும்பத்தில், ஏன்னா இது 3 மணி நேரத்தில் முடிகிற படம் கிடையாது. இது 50-60 வருஷம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த சண்டை தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இது குடும்ப சண்டை, தலைவன் கொண்டாடும் சண்டை. ஓகேவா? படம் சூப்பர் சூப்பர் சூப்பர். கண்டிப்பாக மதுரையிலலாம் இது 100 நாள் ஓடும். ஆமாம், இது கரெக்டாக எடுத்ததுங்கன்னா ரோஷினியை எப்பவுமே பிளாக்காக இருப்பாங்க. அதே மாதிரி கோவத்தை நல்லா கண்ணில் காட்டுவாங்க. இவங்க நீங்கள் இந்த படத்துலேருந்தே பார்த்துருக்கலாம். அந்த அக்கா பேர் சொல்ல தெரியல, அவங்க பேர்னா குண்டா இருப்பாங்களே, தீபாக்கா ஏற்கனவே இந்த படத்தில் இல்லை, அதுக்கும் முன்னாடி ஒரு கடைக்குட்டி சிங்கத்துக்கும் முன்னாடி இன்னொரு படம் வந்தது. இவருது சீமானா நல்லா நடிச்சிருப்பார். அந்த படத்துலேருந்தே அவங்க அந்த கேரக்டர்னா அக்கானா இவங்க தான் அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டர் அதை செதுக்கி எடுத்துருக்கிறதா இருக்கட்டும், யோகி பாபு கேரக்டராக இருக்கட்டும், மொட்டை அடிக்கிறது சின்ராயனாக இருக்கட்டும், எல்லா கேரக்டரும் பாபா பாஸ்கர், இது எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தை அதுதான் எப்படி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணாருன்னு தெரியல, ஆனால் அழகாக பண்ணியிருக்கிறாரு. இதுதான் நம்மளோட படம், இதுதான் தமிழ்நாட்டோட படம். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும்னா அவங்க குடும்பங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும். அந்த மெசேஜ் சொல்லியிருக்காரு. இவர் உண்மையாலுமே இந்த டைரக்டருக்கு அவார்டு கொடுக்கணும். அதுதான் பெருமை. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இல்லை, லவ் பண்ணி கல்யாணம் ஆனாலும் நிறைய சண்டை போட்டு டைவர்ஸ் ரேஞ்சுக்கு எல்லாருமே போயிடுறாங்க. இந்த படத்தை பார்க்கும்போது சார் நம்ம என்ன தான் சண்டை போட்டாலும் காலையில் சண்டை போடுறோமா, நைட்டுக்கு ஒன்று சேர்ந்துடணும். 2வது இந்த அம்மாக்கள்லாம் கொஞ்சம் தள்ளியே இருக்கலாம். கல்யாணம் முடிச்சுட்டு அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பண்ணா நீ பார்த்துக்கோ உன் வீட்டுக்கார ஒய்ஃப் அப்படின்னு விட்டுட்டாங்களா, பிரச்சனை இல்லை. இன்றைக்கி இருக்கிற லைவில் நடக்கிற ஒரு விஷயத்த ரொம்ப சூப்பராக எடுத்து கொடுத்துருக்காங்க, எடுத்து காமிச்சிருக்காங்க. சேது சார் நடிப்பு சொல்லவே வேண்டாம், ரொம்ப நல்லாயிருக்கு. ஹீரோயினுக்கு அவங்க 2 பேருடைய காம்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபேமிலியாக நல்லா பார்க்கலாம். சூப்பராக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குண்ணா. காமெடியும் யோகி பாபு நல்லா பண்ணியிருக்கேன், சூப்பராக இருக்கு. நம்ம ரசிகர் நம்மளே சொல்லக்கூடாதுண்ணா, மற்றவங்க தானே சொல்லணும். படம் சூப்பராக இருந்துச்சு, மியூசிக் எல்லாம் நல்லா இருந்துச்சு, எல்லாமே காமெடியாக இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. பார்க்கலாம், லேக்லாம் அவ்வளோ இல்லை. லேக் இருந்துச்சுன்னா காமெடியாக தான் போயிடறாங்க, நல்லா தான் இருக்குது படம். விஜய் சேதுபதி அது சொல்ல வரும், அவர் சூப்பராக நடிப்பார். எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு, பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஃபேமிலியோட சூப்பராக நல்லா இருக்குண்ணா படம், வேறு லெவலில் இது. ஃபேமிலி ஸ்டோரி தான். புதுசாக சண்டை, நம்ம ஃபேமிலியில் ஓடி சண்டை ஆகுது, அதேமாதிரி சண்டை தான், வேறு ஒன்றும் இல்லை அதில். ஒரு பயிற்சி யோகி பாபுல அவ்வளோ காமெடி கிடையாது, விஜய் சேதுபதியே காமெடி பண்ணிடுறாரு, வேறு எதுவும் இல்லை. ஃபைட்லாம் லாஸ்ட் தான், சின்ன ஃபைட்டு தான், ரொம்ப ஃபைட்லாம் கிடையாது. ஃபேமிலி ஸ்டோரி, நம்ம வீட்டில் எப்படி புதுசம் பண்ண சண்டை போட அதுமாதிரி சண்டை தான், வேறு எதுவும் இல்லை. யதார்த்தமான நடிப்பாக இருக்குது. யோகி பாபோட இன்ட்ரடக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணி யோகி பாபோட இதிலே முடிக்கிறாங்க. நல்லா இருக்குது நல்லா இருக்குது. ஓப்பனிங் ஒரு குழந்தைத்தனமான இதுவாக இருக்குது, நடிப்பாக இருக்குது. ஆமாம், நல்லா இருக்குது. அது ஒரு மாஸ்டர் மாதிரியே எப்படி ஒரு ஹோட்டலில் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி யதார்த்தமான நடிப்பாக நல்லா இருக்குது. அது ஒரு இதுவாக ரொம்ப இதுவாக இல்லாமல் ஒரு ஃபேமிலி பார்க்குற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. காமெடி எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குது, நல்லா இருக்குது. படத்தில் எல்லாமே நல்லா இருக்குது. இயற்கையாக இருந்துச்சு படம், நேச்சுரலாக இருக்கும் படம். படம் மாதிரியே இருக்காது, நம்ம வீட்டில் நடக்கிற சண்டை அந்த மாதிரி பேஸை வச்சு எடுத்த படம். வேறு லெவலில் இருக்குது இந்த படம், ரொம்ப நேச்சுரலாக இருக்குது பார்க்கும்போது. யோகி பாபு சார் தான். விஜய் சேதுபதியோட ஹியூமர் நல்லா இருக்குது இந்த படத்தில். அவர் பண்ணுற பேசுறது, அவர் கத்துறது சூப்பராக இருக்கும் இந்த படத்தில். நம்மளுக்கே நம்ம அறியாமல் நம்ம சிரிப்போம்.
படத்துக்கு என்ன ஃபைட் சீன் தேவையோ அவ்வளோதான் இருக்கும், ரொம்பலாம் இருக்காது. இருக்குது இல்லை அவர் அந்த ஒரு மெலடி சாங் ஒன்று வரும், அது நல்லா இருக்குது. அப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு ஒன்று மாதிரி வரும், அது நல்லா இருக்கும். ஃபேமிலி சப்ஜெக்ட் தான், அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சண்டை வரும் பார்த்தீங்கன்னா, அது பேஸ் பண்ணி தான் இருக்கும். சென்டிமெண்ட் இருக்கும், அது காமெடியாக மாறிடும், காமெடி மறுபடியும் சென்டிமெண்ட்டாக மாறும். அதான் அந்த படத்தோட ப்ளஸ்ஸு. பயங்கரமாக இருக்குண்ணே. அதில் யோகி பாபண்ண நடிச்சார் பாருங்க, காமெடி. ஒவ்வொரு காமெடியும் நம்மளை அப்படியே சிரிச்சு சிரிச்சு வயிறு புண்ணாச்சுண்ணே. அப்படியாப்பட்ட ஒரு காமெடியாக இருக்குண்ணே யோகி பாபண்ணோட காமெடி. என்னண்ணே இது, நம்மளோட வீட்டுக்காரங்கெல்லாம் மெடிக்கல் ஷாப்பு போயே ஆகணும். ஏன்னா புருஷன் பொண்டாட்டிங்குள்ள அவ்வளோ பிரச்சனை வரும். நம்மளுக்கு தலைவலி எடுக்கும், ஹார்ட் அட்டாக் வரும். எதனால? பொண்டாட்டி தொல்லையால், மாமியார் தொல்லையால், அம்மாவோட தொல்லையால் நம்மளுக்கு எல்லாமே வரும். அதை தான் இந்த படத்தில் அழகாக அவங்க சூப்பராக சொல்லியிருக்காங்கண்ணே. கண்டிப்பாக வராது, ஏன்னா உங்களுக்கெல்லாம் வராது. அதாவது பிஏ எம்ஏ அந்த டிகிரி படித்தவங்களுக்கெல்லாம் வராது. நாங்களாம் படிக்காத எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபேமிலி பண்ணால் தான் பிடிக்கும். அன்றாடம் சண்டை, அன்றாடம் வந்து கொண்டாட்டம், அப்படி இருந்தால் தான் எங்களுக்கு பிடிக்கும். படித்தவங்களுக்கு பிடிக்காது. படிக்காத எல்லா அதாவது மதுரை, தல்லாக்குளம், மேலூர், அந்த ஊர், இந்த ஊர், திருச்சி, திருநெல்வேலி எல்லா குடும்பத்துலேயும் நடக்கிற அன்றாட கதையை காட்டியிருக்காங்க. அதுக்கு கூட ஒரு கட்ஸு வேணும்ல. இது வரைக்கும் கடைக்குட்டி சிங்கம் பசங்க அப்படி தானே எடுத்தார். இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே எவ்வளோ சண்டை வரும், இது ஒளியவே ஒளியாதுன்னு முடிச்சு அனுப்பிட்டார். ஓகேவா? இந்த படத்தை பார்க்கும் போது அப்படியே என் நிஜ வாழ்க்கையில் பார்த்த போலே ஒரு படமாக இருக்குது. ஏன்னா புருஷன் பொண்டாட்டிங்க இப்போ இருக்கிற நடக்கிற கதையை அப்படியே தத்ரூபமாக எடுத்துருக்காங்கண்ணே. ஏன்னா புருஷன் பொண்டாட்டிங்க நல்லா தான் போவோம். அதில் என்ன ஒரு கொடுமைனா, அந்த பக்கம் மாமியார் வந்து சண்டை போடுவாங்க, இந்த பக்கம் நம்ம அம்மா வந்து சண்டை போடுவாங்க. புருஷன் பொண்டாட்டிங்கள நிம்மதியாக இருக்கக்கூடாத ஒரு நல்ல கதையாக இந்த படத்தில் அப்படியாப்பட்ட ஒரு கதையை எடுத்திருக்காங்கண்ணே. புரோட்டாவை பல ரதமாக காட்டியிருக்காங்கடா. டேய், பல ரதமாக காட்டியிருக்காங்க. அந்த அம்மா எப்படி புரோட்டா ரசிகையானாங்கன்றது சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே எங்கள் அப்பா விஜய் சேதுபதி அற்புதமாக நடிச்சிருக்காரு. அவர் மட்டும்தான் ஸ்கோர் அடிச்சிருக்காரு. டேய், நான் குடும்பஸ்தன்டா, குடிகாரம் இல்லடா, லாரியை விட்டு ஏத்துக்கடா, நான் செத்து தொலைகிறேன், இந்த குடும்பத்தில் வாழ முடியலடா. அதான்டா பஞ்சு டைலாக் போட்டுதாங்கடா. என்ன சுற்றி எங்கே வேலை போனாலும் வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி அவங்க குடும்பம் சந்தோஷமாக இருந்தால் தான் முடியும். அதை நம்ம உறவுகளே நம்மளை வந்து ட்விஸ்ட் பண்ணி நம்ம மைண்டை பிரச்சனை பண்ணுது. அது எங்கே அப்படின்னா, நாத்தனார்ன்ற கேரக்டர், நாத்தனார் வீட்டுக்காரன், அதேமாதிரி மாமியார் இருக்காங்களா அவங்க வீட்டுக்காரங்க, இவங்களுக்குலாம் என்ன பிரச்சனை, ஏன் எல்லா குடும்பம் அஃபெக்ட் ஆகுதுன்றத மைய கருவை பிடிச்சி பாண்டியராஜ் அடிச்சிருக்காரு. இது ரொம்ப தேவையான படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் யோகி பாபுவுடைய ஒரு இது அந்த காமெடி அப்பப்போ வந்து நல்ல ஒரு துஷ்டமாக நல்லா பண்ணி விட்றாங்க. அவர் வில்லன் சார், ஐயோ சரி நேம் தெரியல, பாட்டு ஓகே தான். அது ஆல்ரெடி நமக்கு முன்னாடியே ட்ரெயிலில் விட்டோன்னா அந்த பாட்டு நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச பாட்டு தான். பரவாயில்ல, ரொம்ப டான்ஸும் இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை, மைல்டாக போகுது. ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம் அவங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி படங்கள் வந்து அவர் தர்மதுரை அப்படி இப்படின்னு 4-5 படம் பண்ணாலும் இந்த படத்தை எடுத்து போடுறப்ப இந்த படம் வந்து ஆக்டிங்லேயும் சரி, கதை வயசுலையும் சரி, எல்லாத்துலேயும் அவருக்கு முன்னாடி நிற்கும். எல்லாருமே குடும்பத்தில் அந்த காலத்துலலாம் வந்து சூரிய வம்சம், பாட்டாளி அப்படி அப்படின்னு படத்துக்கெல்லாம் கும்பலாக போய் பார்ப்பாங்க சந்தோஷமாக ஊரில் கூட. ஆனால் இந்த படம் இந்த காலத்தில் வந்து ஒரு சூரிய வம்சம், பாட்டாளி மாதிரி நான் படம் பார்க்குறேன். இந்த படம் வந்து குடும்பங்களை மேம்படுத்தும். எங்கேயுமே படத்தில் தோய்வில்லை. ரொம்ப அழகாக இந்த சிலப்பதிகாரம் மாதிரி குடும்ப அதிகாரத்தை எடுத்து சொல்கிறாரு டைரக்டர். படம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாமியாரும் பார்க்க வேண்டிய படம். ஆம்பளையும் சண்டை போடுறதுனால மறைஞ்சிடலாம், ஆனால் பொம்மையும் சண்டை போடாது வந்து பிரச்சனை பெருசாக போகும்னு சொல்லியிருக்காங்க. படம் நல்லா இருக்குது, எல்லாம் வந்து பார்க்கலாம். அந்த படம் ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம். எங்கே முகம் சுகிற மாதிரி எதுவுமே இல்லை, காமெடி நல்லா இருக்குது, படம் ஓகே. நல்ல காமெடி வந்தது. இதில் ஒரு எக்ஸ்பிளைன் இது யாருமே வர மாட்டாங்க, காமெடி எல்லாமே நல்லா இருந்தது. இதில் எல்லார் கேரக்டரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உண்மையாக அண்ணாவை பார்த்தா கண்டிப்பாக முத்தம் கொடுப்பாருங்க. எல்லாமே நார்மலாக இருக்கணும். பீப்பிளில் எந்த ஈகோனஸ் இருக்கக்கூடாது. எல்லாருமே ஒன்றுன்னு நினைக்கிறோம். அவங்க வீட்டுக்கும் அஃபேர் ஆகக்கூடாது, நம்ம வீட்டுக்கும் அஃபேர் ஆகக்கூடாது. எல்லாமே நார்மலாக இருக்கணும், அதான் ஒன்று. ஆனால் அண்ணாவை பார்த்தா கண்டிப்பாக முத்தம். நான் பெஸ்ட்டாக நடித்த படம் இதுதான் எனக்கு ரொம்ப. இல்லை நம்மளோட மெயின் கருவே என்னென்னா, இப்போ கேரளா படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கிரைம் ஜானரில் இருக்கும், கொலை அந்த மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் பிரெயின் கொஞ்சம் இதுவாக அந்த மாதிரி படம். ஆனால் தமிழ்நாட்டோட உண்மையான பல்ஸ் பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப உறவுகளும் நம்ம சமுதாயமாக, நம்ம குலதெய்வமாக, நம்ம வட்டார வழக்குகளை வச்சு எடுக்கிற படங்கள் தான் மெயின். அந்த மாதிரி நம்ம கருப்பசாமியை மெய்யை வச்சு அந்த இடத்துல அந்த கோயிலில் நடக்கிற மொட்டை போடுற ஒரு விஷயத்த ஒரு படம்
படத்தில் சுற்றி எட்டுன்னு வந்து அது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு மொட்டை அடிக்கிறது அது எவ்வளோ பெரிய நம்மளோட கலாச்சாரத்தில் சேர்ந்ததுன்றத அவங்க மையப்படுத்தி சொல்கிறப்போ நம்மளுக்கு ஆமாம் நம்ம உணர்வு வருது. நம்மளும் எந்தெந்த இடத்துலலாம் விட்டு கொடுத்துட்டு போகலாம். இது வந்து பிரிஞ்சிருக்கிற குடும்பங்களுக்கு ஒரு சேர்றதுக்கு ஒரு பெரிய படம். தப்பு பண்ணுற எல்லாருக்குமே குடும்பங்களில் ஐயோ அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு அவங்கள விட்டுறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, லவ் பண்ணிட்டு இருக்க பசங்களும் தங்கச்சி இருக்கிறப்போ இல்லை அவங்க வீட்டுக்கு போகிற பொண்ணுங்களும் யோசித்து நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான படம். ஆக்சுவலி படத்தோட கரு என்னன்னா, டிவோர்ஸ் நம்ம ஈஸியாக எல்லாத்துக்குமே சின்ன சின்ன ஈகோவாக இருக்கட்டும். எங்கள் அம்மா கிட்ட சண்டை போட்டார் அதனால நான் டிவோர்ஸ் கேட்குறேன், எங்கள் வீட்டில் மதிக்கலை அதனால டிவோர்ஸ் கேட்குறேன் அப்படின்னு எல்லா விஷயத்துக்குமே நம்ம இப்போ போய் நிற்கிற ஒரே விஷயம், கோர்ட் வாசலில் போய் பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும் டிவோர்ஸ். அது பண்ணிடுவோம் 5 நிமிஷம் தான். ஒரு பேப்பரில் முடிகிற இதெல்லாம் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. நீங்கள் டிவோர்ஸ் வாங்கிட்டாலும் திருப்பி சேரணும்னு நினச்சா தயவுசெய்து சேர்ந்துருங்க, அந்த பேப்பரை நம்பி உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி வந்துட்டு அவங்க விஜய் சேதுபதியோட அம்மாவை நடிச்சிருப்பாங்களே, அவங்க பேர் என்ன, தீபாக்கா உண்மையிலே பின்னிட்டாங்க. உங்ககிட்டலாம் ஒரு மருமவ சிக்கினானா செத்தா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவங்களோட கேரக்டர் உண்மையிலே ரொம்ப ரியாலிட்டியாக இருந்தது. எனக்கு என்னென்னா விஜய் சேதுபதி நித்யா மேனனோட பேர் இந்த அளவுக்கு ஒரு கனெக்ட் கொடுக்குமா, ஏன்னா தனுஷாரோட அவங்க பேர் பண்ணியிருந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே அதை ரசித்தோம். ஆக்சுவலி பயங்கரமாக ரசித்த ஒரு பேர். ஆனால் இது ஆப்போசிட், அப்படியே பயங்கரமாக இருந்தது. ரொமான்ஸாக இருக்கட்டும், சண்டை போடுறதா இருக்கட்டும், சண்டைக்குன்னே பேர் போனவங்கடா இவங்க குடும்பம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது எல்லாமே சூப்பராக இருந்தது உங்களுக்கு. ஆனால் ஒரு சில இடங்களில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பாரதி கண்ணம்மா சீரியல் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுங்க. பயமில்லை நடந்தே சீரியலை முடிச்சாங்க, இதில் அவள் வீட்டுக்கு ஓடியே சீரியல் படத்தை முடிச்சிட்டாலே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆமாம், அவர் வேற பரோட்டா சூரிய இவர் வேற வராரு. ஆக்சுவலி இந்த சென்ராயன் அவர் வேற வராரு. அவரெல்லாம் பயங்கரமாக இது பண்ணியிருந்தாங்க. எனக்கு யோகி பாபோட காமெடி உண்மையிலே இந்த படத்தில் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் அவர் நிறையா காமெடி ஏதோ கம்மியான மாதிரியே ஒரு ஃபீலாக இருந்தது. இந்த படத்தில் அவரோட பெட்டராக இருந்தது. அதை தாண்டி அந்த சீரியல் மட்டும்தான் கொஞ்சம் லேகாக இருக்க மாதிரி இருந்தது. அங்கேயும் தாண்டா நடந்து சாவடிச்சிங்க, இங்கேயும் அதையே கொடுக்குறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது கம்மி பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. அருமையாக இருக்குது படம். ரொம்ப ஆக்சுவலி வந்து ஒரு காமெடி கலந்த ஒரு நல்ல ஒரு ரீசனபிளான படம். விஜய் சேதுபதி ஆஃப்டர் லாங் டைம் நல்ல ஒரு சென்சிபிளான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஒரு மதுரைக்காரனா எப்படி ரொம்ப இழுத்தும் சரி, ரொம்ப இதாக அவ்வளோ நேச்சுரலாக விஜய் சேதுபதி அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. முக்கியமாக யோகி பாபு காமெடி, ஐயோ அந்த மனுஷன் வந்து வேறு லெவலுங்க. சீரியஸாக இந்த மூஞ்சிலாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த மூஞ்சி தான் நீங்கள் பார்த்து சிரிப்பீங்க அப்படின்ற மாதிரி அது அவ்வளோ அழகாக கொண்டு வந்து நேர்த்தியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக ஹீரோயின் she played a vital role here. ஸோ ரொம்ப அழகான ஒரு ரோல். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி படங்கள் வந்து பெரிய இடத்துக்கு போய் இன்னும் பெரிய ரீச்சுக்கு போகணும். தலைவன் தலைவி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹிட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக வேறு எதாவது கேள்வி? ரெண்டுமே சூப்பராக இருக்குது ப்ரோ. ஆக்சுவலி ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் படம் மாதிரி கொண்டு வந்து கடைசியில் வந்து போகும்போது கூட நல்லா சிரிச்சுட்டு தான் போகணும். பட் ஆனால் இதுலேருந்து லைஃப்பில் வந்து ஒன்றே வந்தால் கற்றுக்கணும். ஈகோன்ற ஒரு விஷயம் வந்து லைஃப்பில் வந்து எதுவுமே இல்லை. புருஷன் முன்னாடி கூட வெக்கம் மானாரோ சோடு சுரணை எதுவுமே இருக்கக்கூடாது. அதுதான் விஷயம் இங்கே. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா.